ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா திஸ் வாஸ் ஆசம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது அந்த ரெட்ரோ தீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ரெட்ரோ தீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸோட லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா கேலக்டர்ஸோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அந்த டப்பிங்காக இருக்கட்டும், ஸோ அந்த அவருடைய அந்த லுக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ விஎஃப்எக்ஸோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் அந்த குழந்தையோட கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸை பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்சோ கேஸ்டிங் வாஸ் பர்ஃபெக்ட் கைஸ். பெட்ரோ பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரீரிச்சர்ஸ் நடிக்க போகிறாரு, ஸோ அவரை பார்த்தாலே அந்த லுக் இல்லைன்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் திஸ் வாஸ் குட். ஸோ இவரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். பெட்ரோ பாஸ்கல் மட்டும் இல்லாமல் வெனசா அண்ட் ஆல்சோ ஜோசப், ஸோ அது மட்டும் இல்லாமல் திங்கா நடிச்சவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. திங்குக்கு மட்டும் ப்ராப்பரான ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. திங்குக்கு ஒரு சில ஷார்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துக்கலாம். ஏன்னா படம் வந்து 2 மணி நேரம் தான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. படம் ஓடுனதே தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா டைம் போனதே தெரியல. 2 தடவை படம் பார்த்துருக்கேன். ஸோ 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டைம் போனதே எனக்கு சத்தியமாக தெரியல கைஸ். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்றது